பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான வேலைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் உங்களோடு இடைபடுவாராக. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த இடத்துல பரிபூர்ணம், அதாவது நாம் எதிர்பார்க்கறதுக்கு மேலான ஒரு நன்மை. நம்ம ஏதோ ஒரு சின்ன காரியத்தை எதிர்பார்க்குறோன்னா அப்படி இல்லையா, மேலான நன்மைகளை ஆண்டவர் தருவார். மேலான நன்மைகளை ஆண்டவர் தருவார். இந்த வசனம் மூலமாக ஒரு பரிபூர்ணத்தை சொல்கிறார். நிறைய குடும்பத்தில் வாழ்கிற பெண்களாக இருக்கட்டும், குடும்ப தலைவராக இருக்கிற ஆண்களாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே யாரோ ஒரு, அதாவது தன்னுடைய பிள்ளைகள், படிப்பு, திருமண காரியங்கள், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பாங்க. சிலருக்கு எல்லாம் நல்லா இருக்கும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் என் பொண்ணுக்கு, அது ஒரு எதிர்பார்ப்பு தான், அது ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம். சிலர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, என் பிள்ளை படிச்சுட்டா ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு ஆசீர்வாதமான எதிர்பார்ப்பு. இந்த ஆசீர்வாதம் எங்கே உண்டாகுதான் வசனம் சொல்லுது பாருங்க. உண்மையுள்ள மனிதனை பரிபூர்ணமாய். எதில் நாம் உண்மையாக இருக்கணும்? எதில்? ஒரு மனிதன் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு அவன் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதில் உண்மையாக இருக்கும் பொழுது அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஜெபம், குடும்ப ஜெபம், தினமும் ஆலயத்துக்கு போய் சில நேரங்களை ஒதுக்கி பண்ணுற ஜெபங்கள், வாரந்தோறும் ஆலயத்துக்கு போகிற நேரங்களை கரெக்டான நேரத்துக்கு போகிற ஜெபம், இப்படி அவர்கள் போகும் பொழுது என்ன உண்டாகுதுன்னா, ஆண்டவருடைய பார்வையில் அவர்கள் உண்மையாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவங்களுடைய குடும்பத்தில் எல்லாத்துலேயும் இயேசு எப்படி இருக்கிறாரு? ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் எதிலையாவது உண்மையில் குறைவாக இருக்கிறீங்களா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் குறைகள் அறிக்கையிடுங்க. நிச்சயமாக இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஜெபமனோமா ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே, உங்கள் கரங்கள் எங்கள் மேல் வெளிப்படட்டும். இன்றைக்கும் தகப்பனை குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே தன்னுடைய மகனுக்காக, வேலைக்காக, ஐயோ நல்ல வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே தேவ ரத்தத்தை தெளிக்கிறேன். ஒரு நன்மை உண்டாக ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, நீர் பிள்ளைகளை நினைத்தருளுங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் ஆசீர்வாதம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் நன்மையை கொடுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நன்றி. இந்த வசனத்தின் நன்மைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.